அலப்பறைகளால் அகில இந்திய அளவில் ட்ரெண்டாக இருக்கும் பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேட்கரின் தாய் விவசாயி ஒருவரை துப்பாக்கியால் மிரட்டும் வீடியோ வெளியாகி புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கும் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நீ உண்மையான ஓனரா இருக்கலாம், ஆனா இடம் என் பேர்ல இருக்கு. கோர்ட் மேட்டர் போனா என்ன ஆகும் தெரியுமா? எப்படி எல்லாத்தையும் நீ எடுக்கிறேன்னு பார்க்கலாம். யாருக்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஏதோ சினிமா காட்சியில் பார்ப்பது போல அடக்குமொழியில் டயலாக் பேசி விவசாயியை துப்பாக்கியை காட்டி பெண் மிரட்டும் இந்த காட்சிதான் இந்திய அளவில் ஹாட் டாபிக். விவசாய நிலத்தில் சொகுசு காரில் பந்தாவாக இறங்கி பவுன்சர்கள் புடைசூழ விவசாயியை மிரட்டும் இவர் வேறு யாருமில்லை, மகாராஷ்டிராவில் சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கி இந்திய அளவில் ட்ரெண்டான பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேட்கரின் தாயார் மனோரமா தான். சொகுசு காரில் சைரன் பொருத்தி கொண்டு கலெக்டர் ஆபீஸில் கலெக்டர் இல்லாத நேரத்தில் அவரோட சேரில் இருந்து கொண்டு தான் கலெக்டர் என வரம்பு மீறியதாகவும் சர்ச்சையில் சிக்கியவர் பூஜா. இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பூஜா UPSC தேர்வில் போலியாக ஊனமுற்றோர் மற்றும் சாதி சான்றிதழை வழங்கியிருக்கிறார் என்ற புகார்கள் குறித்து விசாரிக்கப்பட்டது. கண் பார்வை குறைபாடு என சான்றிதழ் கொடுத்திருக்கும் பூஜா எய்ம்ஸ் மருத்துவ பரிசோதனைக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு ஆடி காரை ஓட்டிக்கொண்டு சுற்றியிருக்கிறார் என தெரிவிக்கப்படுகிறது. 17 கோடி ரூபாய்க்கு சொத்தை வைத்துக் கொண்டு ஏழை என பூஜா OBC நான் கிரீமி சான்றிதழ் வழங்கியது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதெல்லாம் விசாரணையில் ப்ரூஃப் ஆனால் பூஜாவின் IAS கனவு அப்படியே பூஜ்யமாகிவிடும். ஆம், அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார். இப்படி மகள் சிக்கியிருக்க தாயார் மனோரமா துப்பாக்கியை சுற்றும் வீடியோ இணையத்தில் சுற்றுகிறது. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான பூஜாவின் தந்தை முல்சி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார். அங்குதான் பிரச்சனையை டீல் செய்ய துப்பாக்கியை எடுத்திருக்கிறார் மனோரமா. இந்த வீடியோ குறித்து பல்வேறு பிரிவுகளில் வழக்குகளை பதிவு செய்திருக்கும் மகாராஷ்டிரா போலீஸ் மனோரமா துப்பாக்கி வைத்திருப்பதற்கு உரிமம் பெற்றிருக்கிறாரா என்பது குறித்து விசாரித்து வருகிறது. விவசாயியை மனோரமா மிரட்டும் வீடியோ கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டது என சொல்லப்படுகிறது. இப்போது சோசியல் மீடியாக்களில் வீடியோவை பகிர்வோர் கடும் நடவடிக்கையை எடுக்க வலியுறுத்தும் வேளையில் ஆயுத சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அதிரடி காட்டியிருக்கிறது போலீஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.